எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லவ்லி டெய்லர் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் வந்து வீடியோஸ் போடுறதுனால நிறைய கமெண்ட் போடுறீங்க, டிசைன்ஸ் நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குன்ட்டுன்னு. இப்போ பிரைடல் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால வந்துட்டு ப்ளவுஸ் முடிச்சிட்டு பிறகு வீடியோ போடுவோன்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு வீடியோஸ்க்கும். இப்போ ப்ளவுஸ் அன்னைக்கு இந்த ப்ளவுஸ் நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ இது ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம எப்போ போல் நம்ம 599 டிசைன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் காமிக்கலாம். ஏன்னா கஸ்டமர்ஸ் அப்புறம் அதையும் 599 சொல்லிடுவாங்க. பாருங்க 599 டிசைன்ஸ் 600 ஒர்க். இது டோட்டல் ஸ்டிச்சிங்கோட சேர்த்து 1150 வரும் உங்களுக்கு. ஸ்டிச்சிங் இருந்தால் தான் வாங்குவாங்க, ஸ்டிச்சிங் இல்லாமல் வாங்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு புரிய மாட்டேருக்கு. வெறும் ஒர்க் மட்டும் போட்டு தருவீங்களா? இப்போ போட்டு தருவீங்களா? டைலர் ஷாப்பில் ஸ்டிச்சிங் இருந்தால் தானே இங்கே ஒர்க்கும் போடுவோம் நாங்கள். இதையாவது ஒரு பெனிஃபிட் வரணும்ல. ஒர்க் மட்டும் போட்டு கொடுத்தோம்னா ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. 600 ஒர்க்கெல்லாம் ஸ்டிச்சிங் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். நல்லா தெரிஞ்சுங்க, ஸ்டிச்சிங் இல்லாமல் வாங்க மாட்டாங்க, ஸ்டிச்சிங் இருந்தால் மட்டும்தான் வாங்குவாங்க. 599 ஒர்க்கை நிறைய பேர் என்னன்றீங்க, இந்த சில்க் காட்டன்லேயே போட்டு எங்களுக்கு அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சில்க் காட்டனில் நாங்கள் எடுக்க மாட்டோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு எடுத்து ஸ்டிச் பண்ணிவிடுவோம். டக்குன்னு என்ன சொல்லிடுவீங்க, லைட் இருக்குது, டார்க் இருக்குது, எங்களுக்கு இந்த துணி வேணான்னு சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதனால் கஸ்டமர்ஸ் வெளியூராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் துணி வாங்கி அமுச்சு விட்ருங்க. அமுச்சு விட்டுட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து இது பண்ணிக்கிடுவோம். இதெல்லாம் 599 டிசைன்ஸ் பாருங்கள். 599 எவ்வளோ அழகாக இருக்குது. வீடியோவில் பார்க்குறீங்களே பாருங்கள், ஒரு டைமில் ஒரு டிசைன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஸ்டிச்சிங் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, பக்காவாக இருக்கும். உங்களுக்கு ஃபிட்டிங் அந்த அளவுக்கு இருக்கும். எங்களுக்கு ஒர்க் மட்டும் போட்டு கொடு, ஸ்டிச்சிங் வேணான்றீங்களா? ஸ்டிச்சிங் பக்காவாக இருக்கும், ஃபினிஷிங் அந்த அளவுக்கு இருக்கும், சூப்பராக இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும், உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். ஏன் இவ்வளோ சொல்கிறோன்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் கடையில் வந்து ட்ரையல் பண்ணிவிட்டு ப்ளவுஸை கொடுத்துட்டு எங்கள் கடையிலே வந்து நீங்கள் ட்ரையல் பண்ணலாம். ஓகேங்களா? ட்ரையல் ரூம் இருக்குது, எங்கள் கடையிலே வந்து நீங்கள் ட்ரையல் பண்ணலாம். அந்த தைரியத்தில் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறது உங்களுக்கு. இவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்க. பட்டு சாரி ப்ளவுசஸில் போடவே மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. இது பட்டு சாரி ப்ளவுஸ் தாங்க. இது பட்டு சாரி ப்ளவுசஸ்லாம் அவ்வளோ அழகாக வரும் ப்ளவுஸ் எல்லாம். அதனால் இது பட்டு சாரி ப்ளவுசஸ் தான், ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க பட்டு சாரியில் போட முடியாதுன்னு, ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்க ஸ்டாக்கை தள்ளி விடணும் உங்களுக்கு. அதனால் வந்து இந்த கலர் தான் இருக்குது, இந்த கலர் தான் இருக்குது. ரெடிமேட் அவங்கக்கிட்ட வச்சுருப்பாங்க, அந்த ரெடிமேட்டை வந்து உங்கள் தலையில் கட்டி விட்டுடணும். அதுக்காக பட்டு சாரியில் போட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் நெக் லைன் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒன்று அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரிங்க ரெடிமேட் வந்து என்றைக்குமே வேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஹேண்ட்மேட் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது உங்களுக்கு லைஃப். ரெடிமேட் வந்து நீங்கள் ஒரு தடவை தான் போவீங்க, ரெண்டாவது தடவை போக மாட்டீங்க. இது ஆக்சுவலி ஒரு சாரியோட ப்ளவுஸ். இது அவங்களுக்கு வந்து ரொம்ப பழைய சாரியாக ஆயிட்டதுனால வந்துட்டு எனக்கு இதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்க. நான் இதே மாதிரி பண்ணி தருவேன், அந்த சாரியில் உள்ள ஒர்க்கே பண்ணி தருவேன்னு சொல்லி அதே மாதிரி ஸ்டோன்ஸு, அதே கலரில் உள்ள ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாது, இதை பாருங்கள். இது வந்துட்டு அந்த சாரி ஸ்டோன் வச்ச சாரீஸ் எல்லாம் பழசு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ளவுஸு அதே ஈக்குவலில் அதே டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கிளாத்தே அதோட மேட்ச் பண்ணி அந்த புடவையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருக்கேன். மிஷின் கிடையாதுங்க, இதுவும் ஹேண்ட்மேட் தான். இதை பாருங்கள், உள்ளே காட்டுறோம் பாருங்கள் ஹேண்ட்மேடுன்றத, தெரியுதுங்களா? மிஷின்லாம் கிடையாது, ஃபுல்லாக ஹேண்ட் தான். மிஷின்லேயும் வருங்க நிறைய. இது மிஷினில் வரும்னா இந்த மாதிரி இருக்காது ஃபினிஷிங். இதை பாருங்கள், இந்த ஹேங்கிங்ஸும் அந்த அளவுக்கு அந்த ஈக்குவலில் கொண்டு வந்து அந்த ஹேங்கிங்ஸையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானுங்க தேவை நம்மளுக்கு. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம கொடுக்குறது தானுங்க. நீங்கள் என்ன மாதிரி ஃபினிஷிங் கேட்டாலும் சரி, பேட் வச்சு கேட்டாலும் பேட் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுப்போம். எல்லா ஃபினிஷிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பழைய சாரீஸில் வந்து கவுனாகவும் மாற்றலாம், பாவாடை சட்டையாகவும் மாற்றலாம், எப்படி வேணாலும் போடலாம். இது பாருங்கள், இதில் உள்ள ஹேங்கிங்ஸ் எல்லாம் பாருங்கள், அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள்.
எப்படி கேட்டிருக்காங்களோ கஸ்டமர் அதே மாதிரி இருக்கும். எங்ககிட்ட ஒரு ப்ளவுஸ் எல்லாம் புக்கிங் ஆச்சுன்னா திரும்ப திரும்ப அதே மாதிரி ப்ளவுசஸ் நிறைய புக்கிங் ஆகுங்க. உள்ள பாணி ஒர்க்குங்க இது. அந்த ஜரியில் வர்ற கலர் கொடுக்குற மாதிரியே பாருங்கள், கோல்டன் அண்ட் அந்த ராணி பிங்க் ரெண்டுமே சேர்த்து மிக்சட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து எலிஃபேண்ட். இது அது வந்து எப்படி கஸ்டமர் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட டிஃபர் இல்லாமல் அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதோட பேக் லைனு கர்தானா ப்ளஸ் ஃப்ரெஞ்ச் நோட்டு, ஜர்தோசி, பீட் ஒர்க்கு, பாணி ஒர்க்கு எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். சரி, இதுவும் பட்டு சாரி ப்ளவுஸ் தாங்க. இதை பாருங்கள், இந்த கார்னரில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் பட்டு சாரி ப்ளவுஸ் தான். எல்லாமே பண்ணலாங்க. இது ஃப்ரண்ட் நெக்கு, ஹேங்கிங்ஸு, ப்ரைடல் ப்ளவுசஸ்க்கெல்லாம் ஹேங்கிங்ஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கொரியர் சார்ஜும் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு ப்ளவுஸ் எல்லாம் கொரியர் போடுன்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ளவுஸ் எல்லாம் கொரியர் போட்டால் அதுவே 50 rupees சார்ஜஸ் வருது. ஒரு 4-5 ப்ளவுஸ் கொடுக்குறாங்களா, அப்போ நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு ப்ளவுஸ்க்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீன்னு சொல்கிறது அப்புறம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கினோம்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் முன்னாடியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போல்லாம் 50 rupees ஆகிடுச்சு. சுகர் பீட்ஸ்லேயே பாணி ஒர்க் மாதிரி கேட்டாங்க, அதனால் நான் கொடுத்துருக்கேன். சுகர் பீட்ஸ்லேயே பாணி ஒர்க்கு. இதுக்கும் ஹேங்கிங்ஸ் அதுக்கு எப்படி தேவையாக இருக்கோ அதே மாதிரி ஹேங்கிங்ஸ் இருக்கும். பேக் நெக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறேன்றது தெளிவாக புரியும். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது, பூக்கடையிலேருந்து வரீங்கன்னு நினச்சிங்கன்னா காக்கடா ஸ்வீட்டுன்னு இருக்கும். கொடி டிசைன் பார்த்துட்டீங்களா? ஒன்றும் பார்க்கலாம். காக்கடா ஸ்வீட்டுன்னு இருக்கும். அது ஒட்டின மாதிரி ஒரு சந்து வரும். அதான் ஃபஸ்ட்டு. செகண்ட், தேர்ட் லெஃப்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நம்பர் 8ங்க, கடைசி கடைங்க. லவ்லி டெய்லர் கடைசி கடை. சில கஸ்டமர்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுங்கன்னு, நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க. நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு கடை பேரே சில பேர் மறந்துடுறீங்க. மறந்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு நான் எந்த கடையை கேட்டேனே தெரியல அப்படின்னு சொல்லிடுறீங்க, ராங் நம்பருன்ட்டுன்னு. அதுக்கப்புறம் திருப்பியும் பண்ணிவிட்டு கேட்குறீங்க லவ்லி டெய்லரான்னு கேட்குறீங்க. அதனால் நம்ம கடை வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் நம்பர்லாம் அப்படியே எழுதி வச்சுக்கிறீங்க. அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. கொடி டிசைன் இது. கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம கடையில் வந்து ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே தைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் அவங்களுக்கு 2 ப்ளவுஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. இது ஒரு ப்ளவுஸ் முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. ஜர்தோசி பாருங்கள், அந்த லைன் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். நிறைய இடத்துல ஜரி தான் இருக்கும். நாங்கள் ஜரி கொடுக்காம ஜர்தோசி லைன்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 21 மேங்கோஸ் இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாங்கன்னா 22, 23 மேங்கோஸ் வரும். அதை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு இப்படி காமிக்கல உங்களுக்கு தெரியாது. 21 மேங்கோஸ் மாதிரி வரும் உங்களுக்கு, கொடி மாதிரி. இப்படியெல்லாம் கொடுத்தா மட்டும் தான் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு 7 பூ, ஒரு 10 பூ வச்சுட்டு சில பேர் கொடி டிசைனுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதை பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் நெக்கில் எவ்வளோ அடர்த்தியாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு ஹேங்கிங்ஸும் ஃப்ரீங்க. இதுக்கு பேக் நெக் பாருங்கள், அவ்வளோ அழகாக கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த சைடு 5 பூ, இந்த சைடு 5 பூ, நடுவில் 3 பூ, 13 பூ பேக் நெக்லேயே வந்திருக்கு பாருங்கள். டிஃப்ரெண்ட் கஸ்டமைஸ் ப்ளவுசஸ்னால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த ப்ளவுசஸ் வேணாலும் போடலாங்க. இதுதான் போடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. எந்த ப்ளவுசஸ் வேணாலும் போடலாம் நீங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். இது 599. நாங்கள் இப்போ உங்களுக்கு 599 காமிச்சதுலேயே வேறு மாடல் தான் காமிச்சிருக்கோம். எல்லாமே ஒரே மாதிரிலாம் இருக்காதுங்க, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை கடையில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன டிசைன்ஸ் காமிக்கிறோம் என்னன்ட்டுன்னு. இதுவும் 599 டிசைன்ஸ் தான். சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா வந்து கஸ்டமர்ஸ் வந்து இந்த பூவை காமிச்சிட்டு எனக்கு இந்த மாதிரி பூ கொடுங்க, இந்த மாதிரி பூ கொடுங்க, இல்லைன்னா ரவுண்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இது 600 நீங்கள் சொல்லவே கூடாதுங்க. எங்களோட ஓன் பேட்டர்ன் தான். ஏன்னா எங்களோட ஓன் பேட்டர்ன்லேயே இவ்வளோ அழகழகாக பண்ணி கொடுக்குறதுனால தான் நாங்கள் சொல்கிறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கும், ஜாஸ்தி ஒர்க் இருக்கும்.
திடீர்னு ஹைலைட் பண்ணி கொடுக்கும். இந்த பார்டர் இருந்துச்சுன்னா திடீர்னு அந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி பார்டர் வந்துச்சுன்னா அது ஹைலைட் பண்ணி கொடுப்போம். அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். லேண்ட்லைன் நம்பரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10:30 மணி இல்லை 11 மணிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்பர் எடுக்கும். இப்போ லேண்ட்லைன்லாம் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. நான் இல்லைன்னா கூட விஷால் இருப்பான். விஷால் கிட்ட நீங்கள் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா கொடுத்து விடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை எனக்கு செட் ஆகலை, எனக்கு எந்த ப்ளவுஸும் செட் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ கால் பண்ணி கூட பார்க்கலாம். நீங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய வெளியூர்லலாம் இருப்பீங்க. வீடியோ காலில் மெஷர்மெண்ட் எடுக்குன்னு சொன்னீங்கன்னா கூட வீடியோ காலில் மெஷர்மெண்ட் எடுத்து பார்ப்போம். நாங்கள் பார்த்துட்டு எங்கள் ஃபிட்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ தைரியமாக நாங்கள் சொல்கிறோன்னா நாங்கள் ஃபிட்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். 14 வருஷமாக எங்கள் கடை ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா கஸ்டமர் எந்த அளவுக்கு வந்து எங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் அவங்களுக்கு ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இல்லை எங்ககிட்ட ஒரு ப்ளவுஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் மட்டும் பார்த்துட்டு அனுபவிக்காதீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.